டேஸ்டியான கப்பக்கிழங்கு மசியல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசியல் ரசம் சாதம், தயிர் சாதம், கஞ்சி சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேப்பக்கிழங்கோட தோலை சீவிட்டு 2 பீஸாக கட் பண்ணி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே கிழங்கை ஆற விட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு யானத்தில் வச்சுடுங்க. ப்ரெஷர் குக் பண்ணலன்னா கிழங்கோட தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சுக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 5 பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு மைய அரைச்சிக்கோங்க. இது எலசான தேங்காய்ன்றனால பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்பக்கிழங்கை சேர்த்துருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உதிரி உதிரியாக இருந்தால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். கேப்பக்கிழங்கு வேக வைக்கும் போதே கேப்பக்கிழங்குக்கு வேண்டிய உப்பை போட்டிருக்கோம். மசாலாவுக்கு வேண்டிய உப்பை நம்ம கிரைண்ட் பண்ணும் போதே போட்டுட்டோம். இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் உதிரி உதிரியாக இருந்தால் டக்குன்னு மிக்ஸ் ஆகிடும். இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கனால 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கப்பக்கிழங்கு மசியல் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். என்னோடய ரெசிபீஸும் குக்கிங் ஸ்டைலும் பிடிச்சிருந்துச்சின்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.